ப்ரோ அஜித் ஃபேன்ஸ் ப்ரோ நாங்க நெஞ்ச திறந்து காட்டுமா சி தலை நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல போய் பார்த்தாதான் தெரியும் என்ன கதை ஏது மீதிலாம். ஓப்பனிங்ல அதெல்லாம் அது ஒரு டான்ஸ். ட்ரைலர் பார்த்த மாதிரியே இல்லை, உண்மையிலேயே இது வந்து அஜித் படத்தோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு, தெரிச்சிருச்சு. ட்ரைலரே வேற லெவலு. தியேட்டர் தெரிய போகுதுங்க, கன்ஃபார்ம் எழுதி வச்சுங்க. இந்த படம் அஜித் படம், சம்பவம் பண்ண போறாங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து சம்பவம் தான் பண்ண போறாங்க. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. ட்ரைலர் வேற லெவலில் வெறித்தனமா இருக்கு ப்ரோ. இந்த வாட்டி செம்ம சம்பவம் இருக்கு. சும்மாவே தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஓவரா தெறிக்க விட்டுருவாங்க. இந்த வாட்டி பாருங்க, இது அஜித் சம்பவமா தான் இருக்கும். உண்மையிலே வேற லெவலு. மியூசிக் ஓப்பனிங்லேயே அந்த குத்துப்பாட்டு போட்டோன்னு ஆரம்பிச்சோன்னு ட்ரைலர் அங்கேயே முடிஞ்சு, அங்கேயே பிளாஸ்ட் தான். அந்த பாட்டுலாம் தேட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. செம்மையா இருக்க போகுது ப்ரோ, வேற லெவலில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. உள்ள கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும். அந்த தீனா படம் டைலாக்லாம் கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்குது. ஒவ்வொரு பில்லா படம் டைலாக் வந்து இவர் பிரபு சொல்லும்போது அப்படி இருக்குது. சிம்ரன் திடீர்னு உள்ள வந்து வாலியை ஞாபகப்படுத்துறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது உண்மையிலே ஒரு ஃபேன் பாய், தரமான ஃபேன் பாய் சம்பவமா இருக்க போது. பார்ப்போம், படத்தை பார்ப்போம். படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து அஜித் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த விஷயம் வந்து அஜித் வந்து பயங்கர மாசாவும் அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லனிஷமும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டீசர் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்பவே மாசாவும் பயங்கர அந்த ஒரு இதுக்கு முன்னாடி மார்க்காண்டியில் பண்ண நிறைய விஷயத்தையும் இதில் பண்ணியிருக்காரு. மார்க்காண்டியில் வந்து இந்த பழைய பாட்டு போது அந்த டீஷர்ட் கட்டே கிட்டத்தட்ட சேம் கட் தான் பண்ணியிருக்காரு. பட் இது அஜித் படம் அப்படிங்கிறதால இது கொஞ்சம் நல்லாவே பயங்கர மாசா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. பட் ஒரு மூவியா எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணும் எனக்கு தெரியல. பட் அஜித் ஃபேன்ஸை பயங்கரமான சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா இருக்கும். ஏன்னா நிறைய அஜித்தோட ரெஃபரன்ஸ், பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து ட்ரெய்லர்லயே பார்க்க முடிஞ்சுது. குறிப்பா சிம்ரன் அவங்க வர சீனா இருக்கட்டும், நிறைய சீன் நம்ம தீனாத் படத்து டயலாக் சொல்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய அஜித்தை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் வேற கொஞ்சம் குறைச்சிருந்தாரு. பயங்கர ஸ்டைலிஷான ஒரு மாஸ் படமா இருக்கும் போல. ஸ்டோரி கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருக்கு. என்னன்னா அஜித் வந்து பயங்கர கேங்ஸ்டரா இருந்து பட் ஃபேமிலிக்காக வெளியே வர்றாரு. மறுபடியும் பையனுக்காக மறுபடியும் கேங்ஸ்டரா மாற மாதிரி ஒரு ஸ்டோரி. இதுல பையன் அப்பா சென்டிமெண்ட் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மியூசிக் மிரட்டி இருக்காப்புல ஜிவியும் தெரிய விட்டுருக்காரு. அஜித் பயங்கர மாசாவே இருக்காரு. ட்ரெய்லர்ல விட இன்னும் நிறைய சீனு படத்துல இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கர மாசா இருக்கும். ட்ரெய்லர் கட்டை தாண்டி என்ன வச்சிருக்காரு, அதான் அந்த படத்தோட சக்சஸ். எனக்கு தெரிஞ்சு சோர் ஷாட் ஹிட் ஆயிடும், கண்டிப்பா ஹிட் ஆயிடும். அஜித் ஃபேன்ஸு, நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஃபுல் கமர்ஷியல் படமா இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய லெவல் பிளாக் பஸ்டரா வாய்ப்பு இருக்கு. எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்கு. கெட்டப் நிறைய கெட்டப் கட்டுறாங்க. அதுல எந்த கெட்டப் இல்ல, கெட்டப்லாம் இப்படி காட்டுறாங்களே, ஓகேவா? கெட்டப் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு பிடிச்ச கெட்டப் வந்து பில்லா ஸ்டைல்ல ஒரு வாக் வருவாப்புல. டீசர்ல காட்டியிருப்பாங்க, ட்ரெய்லர்ல அந்த ஷாட் இல்லை. பட் அந்த கெட்டப் தான் நான் பயங்கரமா இருக்கும். அஜித்தோட அந்த பழைய பிளாக் கோட்டு, சைடில் வந்து கழுகு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த கோட்டோட அவரோட அந்த டை அடிச்சுட்டு அந்த பிளாக் ஹேரோட ஆள் கொஞ்சம் உடம்பு குறைச்சி பர்ஃபெக்டா அந்த பில்லா லுக்ல வருவாரு. அந்த லுக் தான் எனக்கு பிடிச்ச லுக். இந்த ட்ரெய்லர்ல எனக்கு அவ்வளோவா பெருசா இல்லை. எனக்கு இப்போ டீசர்ட்ல அந்த லுக் பயங்கரமா இருந்துச்சு. அது தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தலையோட கெட்டப்லாம் எப்படி ப்ரோ? கெட்டப் வைஸ் வேற லெவலில் இருக்கு. சூப்பராக பண்ணி நிறைய கெட்டப் வருது. ரொம்ப நிறைய சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டபுள் ஆக்டா ட்ரிபிள் ஆக்டான்னு தெரில. நிறைய கெட்டப் வருது. எப்படி ஃபாஸ்ட்டு ஒரே பயங்கர ரவுடியாக இருந்து டான் மாதிரி இருந்தாலும், இல்லை ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாஷா படத்தில் எப்படி மாணிக்கமா இருந்தாரா, இப்படி என்னன்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக இருக்க போது மட்டும் நல்லா தெரியுது ப்ரோ. ஆதிக் ரவிச்சந்திரன் உண்மையிலே தலையோட ஃபேனு. இறங்கி சம்பவம் பண்ணுவார்னு தெரியும். எந்த அளவுக்கு இறங்கி சம்பவம் பண்ண போறாருன்னு தெரியல. மார்க் ஆண்டனியில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக விஷாலை வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. பாட்டெல்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும். எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அவருக்குமே நல்ல காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது மாதிரி இதுல அஜித் கூட யாரு கரெக்டா அந்த வில்லன் ரோல் பண்றாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இதுவா இருக்குது. பார்ப்போம், படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ரசிகர்களுக்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். வேற லெவலில் இருக்க போகுது படம். பார்ப்போம். ஜிவியோட மியூசிக் சூப்பரா இருந்தது ப்ரோ. ஓப்பனிங்லேயே அந்த குத்துப்பாட்டே நல்லா இருந்தது. நம்ம எப்படி பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. பார்ப்போம், ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பரா இருக்குன்னு, படம் செம்மையா இருக்குன்னு தெரியுது.
ஆனா எந்த அளவுக்கு இதை கொண்டு போறாங்க, எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க. ஏன்னா போன படம் விடாமுயற்சி நிறைய ஹாலிவுட் மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபேமிலியெல்லாம் சரியா இது பண்ண முடியல, கனெக்ட் பண்ணிக்க முடியலங்கிறாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி அமைய போகுது, பிள்ளைக்காக இறங்கி சம்பவம் பண்றாருன்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இறங்கி சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல, பார்ப்போம், பார்க்கும்போது தெரியும். பயங்கரமா வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் படம்னாலே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு கமர்ஷியல் லவர் அப்படிங்கிறப்போ ஆதிக் படம்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல் என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் பயங்கர மாசா டயலாக்லாம் கொஞ்சம் தர லோக்கலா பண்ணியிருப்பாப்ல. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து கேரண்டி. நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்போட போனா கூட உங்களை ஒரு ஒன் டைம் நல்லா என்ஜாய் பண்ற படமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்து ட்ரெய்லர்ல கொடுத்தாரு. கன்ஃபார்ம் வந்து படம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். புக்கிங் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. தலை படத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணாலே பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு படம் 4 நாள் ரிலீஸ்க்கு அப்புறம் 4 நாள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுது. வெயிட் பண்றோம். இப்போ விடாமுயற்சி சரியா போகலன்னு இந்த தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி என்ன? இல்ல தெரியல, அவர் டீசர்லயே வந்து நிறைய இது டயலாக் வந்து கொடுத்துட்டாரு. காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி டீசர்லயே பேசி வச்சிருக்காரு. ஆதித்ய ரவிச்சந்திரனும் வெறித்தனமான அஜித் ஃபேனு. ஸோ அவர் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து என்ஜாய் பண்ணவர். கண்டிப்பா குட் பேட் அக்லி எனக்கு தெரிஞ்சு சம்பவம் பண்ணியிருக்காரு. படமா ட்ரெய்லரே சம்பவமா இருக்கு, படமும் சம்பவமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபு ட்ரெய்லர்ல பாக்குறோம். பிரபு ஒரு சில சீன் வராரு, அவர் பில்லா படத்தை ஞாபகப்படுத்துறாரு. ஒரு ஆக்டரும் நம்மள ஒரு படத்தை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. நான் பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விண்டேஜ் சாங் வேற கண்டிப்பா ஒரு ஃபைட்ல ஒரு சாங் போட்டிருப்பாப்புல, அது ஒரு வைப்பு கொடுக்கும். அவரோட ஃபார்முலா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிட்டாப்புல நம்ம ஆதி. அவர் ஃபார்முலா என்னங்கிறத கரெக்டாக பிடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதே டெம்ப்ளேட் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு 2 பழைய சாங் போட்டு ஒரு 2 ஃபைட்டு, அதுக்கேற்ற மாதிரி மொரட்டான சாங் இல்லாம மியூசிக்கோட ஒரு பெரிய பீட் ஒன்று இருக்கும். கண்டிப்பா லிரிக்ஸ் இல்லாம ஒரு பீட் மாசா ஒன்று வச்சிருப்பாப்புல. 2 ஃபைட்டு மாசா இருக்கும். அஜித் அங்கங்க மாசா காட்டுவாப்புல, கன் ஷாட் இருக்கும். ஸோ அவரோட மார்க்கண்டின் டெம்ப்ளேட் அப்படியே தூக்கி போட்டு இதுல அஜித்தை உள்ள விட்டுருக்காப்புல. கண்டிப்பா இதுவும் பிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் பயங்கரமா இருக்கு. மற்ற தலை படத்தை கம்பேர் பண்றப்ப இது வசூல் ரீதியா ஹிட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா ஹிட்டா இருக்கும். தலை வந்து நம்ம நினைக்கிறோம், தலை நிறைய பேர் சொல்லுவாங்க தலை வந்து பெருசா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு, அதை தாண்டி வந்து அவரு ரொம்ப மெனக்கெட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லா தலை படத்தையும் பாத்தீங்கன்னா எல்லா நடிகரை விட ரொம்ப லோக்கலா இறங்கி நடிக்கிறது தலையா தான் இருக்கும். ரொம்ப லோக்கலா இறங்கி நடிப்பாரு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அஜித்தை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலயும் வந்து நிறைய சீன் வந்து இறங்கி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய சீன் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் இறங்கி நடிக்கிறத நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்றேன் நானும். அது பார்க்க பர்டிகுலரா படத்துக்காக எவ்வளவு வெயிட்? ரொம்பவே வெயிட் பண்றேன். அஜித் படம் விடாமுயற்சி வந்து நமக்கு அந்த ஸ்லோ பேஸ்னா ரொம்ப மேபி அது ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஸ்லோ பேஸாக அவ்வளோ ஒர்க் ஆகல. பட் இந்த படம் வந்து பயங்கர ஆக்ஷனாக இருக்கும். நல்ல அதாவது ஆக்ஷனை தாண்டி ஒரு ஹியூமர் பண்ணியிருப்பாரு. ஒரு அது ஒரு வித்தை காட்டுவாப்புல நம்ம ஆதிக்கு. நல்ல சூப்பர் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு அவரோட மேட்டர் நிறையா இருக்கும். ஒரு 2 சாங்கு வெயிட்டாக வச்சிருப்பாப்புல. அதுக்காக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தான் யாருன்னு ரிவீல் பண்ணல இன்னும். அதுதான் சஸ்பென்ஸ் ஆச்சு. சிம்ரன் ஹீரோயினா இருக்க மாட்டேங்க, வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லியா தான் இருக்கும். ஏதாவது ஒரு வில்லி ரோல்ல இறக்கி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் யாருன்னு தெரியல. ஹீரோயின் இன்னும் சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. தலைக்கு ஹீரோயின் இருக்காங்கன்னு கூட தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.